ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ரொட்டீன் ஒர்க்காக வீடு கூட்டிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய பூஜா ஹால் சாமி ரூமை கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ரூமை க்ளீன் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பெட்ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்ஸுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்லா கட்டிலாம் விளக்குமாறு விட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்ஸு பாருங்கள், ப்ரஷ் எங்கெங்கேயோ போட்டு வச்சுருக்காங்க. நம்ம நல்லா விளக்குமாறு உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணுறப்போ திங்ஸ் ஏதாவது தொலைஞ்சு போயிருந்தால் கூட நம்ம இதனால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு நாளைக்கு 2 டைம் நல்லா சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பாசிட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட்டினது கிச்சன் ரூமு. எவ்வளோ ஒரு எல்லாம் குப்பையாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா? காய்கறிகள் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம். இப்போ நம்ம கூட்டிகிட்டு இருக்கிறது மெயின் ஹால். ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ஹால் உள்ளார எல்லாம் கூட்டியாச்சு. இப்போ நம்மளுடைய டிவி ஹால் எதை நம்ம சுத்தம் பண்ணலாம். ஏன் செல்லம் சொல்லு செல்லம். யாதின் எந்திரிச்சுக்கிட்டாங்க. சொல்லுடி. என்னடி செல்லம்? சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள்ஸ் டிவி, ரேடியோ, ஆம்ப்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். சாங்ஸ் கேட்குறதுக்கு எல்லாருக்குமே இந்த ரூம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி கிட்ஸ் பார்த்திங்கன்னா பெட் கார்ட் போட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? சொல்லிடி செல்லம். என்னடி சொன்னேன்? ஆமாம். சொல்லடி செல்லம். மேட்டெல்லாம் நல்லா உதறிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. சரிங்களா?
ஓகே செல்லம். புஜி நீ எந்திரடி, எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பால் குடிக்கல. எந்திரிச்செல்லாம் சொல்லு செல்லமே. தம்பி இன்னும் எந்திரிக்கலடி. நீ எந்திரி, நீ எந்திரிச்சுன்னா அவனும் எந்திரிச்சுக்குவான். ஃப்ரெண்ட்ஸ், பெட்டுக்கு கீழே கட்டில் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் மேட் போட்டுட்டோம் அப்படின்னா பெட்டு மேலே ஏறும்போது கண்டிப்பாக நமக்கு பெட்டு அழுக்காகாது. சரிங்களா? 99% இதனால் நம்ம அழுக்க குறைக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி மேட்டெல்லாம் பாருங்கள், வீக்லி ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்பொழுதுமே சுத்தம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்துக்கோங்க. சரிங்களா? நம்ம க்ளீனப்பாக இருந்துட்டோம் அப்படின்னாலே முக்கால்வாசி நோய் நமக்கு வராமல் இருக்கும். செல்லம் சொல்லுடி. செப்பல்ஸ்லாம் கீழே விட்டுருக்காங்க, எடுத்து ஸ்டாண்டில் நம்ம வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் பக்கத்தில் சும்மா போனால் கூட செப்பல்ஸ் போட்டுட்டு போகணுன்ற ஹேபிட்டை கொண்டு வாங்க. அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வைங்க. சொல்லுடி, சொல்லடி செல்லம். இந்த மூலையில் கதவுக்கு சந்து பின்னாடிலாம் நல்லா அடித்து கூட்டுங்க. ஏதோ பூச்சி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னம்மா? ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாக்குலாம் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. வாங்க, திண்ணையும் அப்படியே நல்லா தட்டி விட்டுறலாம். நம்ம ஈவினிங்கோ அல்லது மார்னிங்கோ ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த திண்ணைகள் தான். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் ஏதாவது கம்யூனிகேஷன், டிஸ்கஷன், ரிலாக்ஸ் பண்ணுற டைமிங்னால் அது கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய திண்ணைன்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வீடுகள் அது இருக்கா இல்லையான்ட்டே தெரியல. யாதினி சங்கர் எந்திரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவள் தான் கிட்ஸ் பார்க்க வேண்டியது தான். அவன் எக்ஸாமுக்கு போறாடா. அவங்களுக்கு தெரியும் செல்லம். சரி செல்லம், நீ ஒன்றுக்கு போ, நான் இதை கொட்டிட்டு வந்துடுறேன். ஓடு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மார்னிங் நம்ம தூங்கி எழுந்ததும் முதல் வேலையாக நம்மளுடைய பெட்டு, சரிங்களா, பெட்ஷீட்டு, தலையணை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதை கரெக்டாக எடுத்து மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போதைக்கு குழந்தைங்கள கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு ரஃப் கவரே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெட் கவரு, பெட்ஷீட் இது எல்லாமே மெயின் திங்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய தண்ணி ஊற்றுறது, சாப்பாடு இறக்கிறது, குழம்பு ஊற்றுறது, டீ காஃபி பால் இதெல்லாம் ஊற்றுறது, சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் குழப்பி ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் ஆதின் ஊருக்கு போயிட்டு பொம்மை கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ அதனால் அது உங்ககிட்ட காமிச்சிட்ருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்களாம், ஆதினுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்களாம். அண்ணாவா? சரி சரி, அண்ணா உனக்காக எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்துருக்காங்க, பத்திரமா வச்சுக்கணும். அவங்க வீட்லேயுமே கூட எப்படி வச்சுருந்துருப்பாங்க, கடையில் வாங்கி தானே வச்சுருப்பாங்க. சரி பத்திரமா வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு விறகு அடுப்பில் சாதம் வடித்தாச்சு. அடுத்தது தண்ணி காய வச்சிட்ருக்கோம். மார்னிங் கிட்ஸு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் தண்ணி வச்சுருக்கோம். ஃபைனல் இந்த ரூமையும் க்ளீனப் பண்ணியாச்சு. செல்லம் சொல்லடி செல்லம். ஆமாம் ஆமாம் செல்லம். நீ முன்னா நேத்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தல. அப்பா பெரிய பட்ட. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சன்ரைஸும் வந்தாச்சு. மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு 1 by 1 நடந்து முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷ் முடிஞ்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ஈவினிங் 2 டைம் நீங்கள் வீட்டை நல்லா க்ளீனப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே அதிகம் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்காது. கோபமாக வரவங்க கூட ரிலாக்ஸ்டாக காம் டவுன் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதம் வடித்தாச்சு. காலையில் மார்னிங் குடிக்கிறதுக்காக கஞ்சி கரைச்சி வச்சாச்சு. இதில் என்ன அப்படின்னா களி, கம்மஞ்சோறு, நேற்று நைட்டு வடித்த சாதம், தயிர், சால்ட் இது எல்லாமே ஆட் பண்ணி சூப்பராக ரெடி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப சத்தான கேரட் பொரியல் அதுவும் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜேர்ம்ஸை, கிருமிகளை கொல்லக்கூடிய, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான, சுகருக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கசப்பான சத்து மிகுந்த பாகற்காய் அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேரட் பொரியல் தேங்காய் போடாமல் இது ஒரு தனி டேஸ்ட். சரிங்களா, 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி தோசை மாவு, இட்லி மாவும் இருக்குது. தோசை நாள் ஊற்றிட்டு அதுக்கு சட்னி ரெடி பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா, ஆக்சுவலாக மாவு இருக்குது, சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அரைச்சி தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு, பொரியல், கூட்டு, அப்பளம், வடை, சாதம் அத்தனைக்கும் ஃபைனல் டச்சாக இருக்கக்கூடிய ரசம், டேஸ்டான ஹெல்த்தியான ஜீரண சக்தி கொடுக்கக்கூடிய ரசம் அதுவும் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஏர்லி மார்னிங்கே பாத்திரமெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக இருக்குது பாருங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாசல் நல்லா சுத்தமாக கூட்டி ரெடியாக இருக்குது. சாணம் தெளித்து அல்லது தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டா மார்னிங் ஒர்க், ரொட்டீன் ஒர்க் ஃபினிஷ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நம்ம வாசல் வேலை செஞ்சுருப்போம். பட் ஆனால் கிட்ஸ் அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பார்க்குறதுனால அவங்களையும் பார்த்துக்கிட்டே உள்ளே இருக்க ஒர்க்கையும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு சரி வெளியில் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சரிங்களா,
ஃப்ரெண்ட்ஸ் யாதினுக்கு மார்னிங் சுட்டு டீ போட்டாச்சு, பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டியூட்டி கிளம்பலாம். ரொட்டீன் ஒர்க் ஈவினிங் பார்க்கலாம் மீதி. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன கிட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்மளும் சாப்பிட்டு டியூட்டி கிளம்பிடல தான். டியூட்டி கிளம்பலாம், போயிட்டு ஈவினிங் வந்து பார்க்கலாம். இதே ஒர்க்கு ஈவினிங்கும் ரொட்டீனாக பண்ணுவோம், அவ்வளோதான். வீட்டு வேலை, பாத்திரம் தைக்கிறது, வாசல் கூட்டி க்ளீன் பண்ணுறது, தண்ணி தெளித்து ஈவினிங்கும் ஒரு சின்ன கோலம் போடுறது. ஈவினிங் குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவங்கள கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஈவினிங்க்கு டிஃபன் நைட் ரெடி பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் முடிச்சுட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தானே, இதே தானே பண்ணுறோம் அப்படின்ற சலுப்பு உங்களுக்கு வேண்டாம். நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கி நாள் எப்படி நம்ம லீவ் பண்ணோம், இன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக பாசிட்டிவாக பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரே திங்க் மட்டும் தான் நமக்கு இருக்கணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளுமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் லீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். Have a nice day to everybody. Okay friends, bye.